ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஜானகி கிட்ட பார்த்திங்கன்னா இந்த ரேவதி எஸ்எஸ்கே யாருன்னு தெரியுமா, அவன் தான் கௌதமோட அப்பா, என்னை ஏமாற்றிட்டு போனவனே அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய ஜானகி பயங்கரமாக ஷாக் ஆகிறதோட அதிர்ச்சி ஆகிறாங்க. யார் இத்தனை நாள் கௌதம் எதிர்த்துட்டு இருக்கானா அவனவே இந்த ரேவதி அவனுடைய அப்பான்ற மாதிரி சொல்கிறாளே, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சின கௌதம் சும்மா இருப்பானா அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்களுக்குள்ள தோணுது. இதை இந்த இலக்கிய வீட்டுக்கு வந்ததுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்முடைய இலக்கியா பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த அஞ்சலியோட வீட்டில் போயிட்டு அவளுடைய விஷம் குடித்த பாட்டிலை எடுத்துகிட்டு போயிட்டு லேப் டெஸ்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா இந்த இலக்கியா நடு வீட்டிலே யாரும் இல்லாதப்போ நிற்க வச்சு, இலக்கியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நில்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கடுப்பாக கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா தெரியாதா, அதை என் கையில் அடித்து சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கௌதமோட அப்பா யாருன்னு தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம இலக்கியாவும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி, ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நம்ம ஒரு வேளை அத்தைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறாங்க. சத்தியம் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானகி பார்த்தீங்கன்னா கௌதமோட அப்பா அந்த எஸ்எஸ்கே தானா, அவன் தான் ரேவதியை ஏமாற்றி வயிற்றுல குழந்தை கொடுத்துட்டு போனவனா, இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சும் ஏன் என்கிட்ட சொல்லாத இருந்தேன், நான் இப்போ எதுக்கு பயந்துட்டு இருந்தேன்னு தெரியுதில்ல, அந்த எஸ்எஸ்கே எவ்வளோ டேஞ்சரானவன், அவனால் என்னுடைய பையனுக்கு ஆபத்து வராதா, ரேவதி கௌதம் தான் என் பையன்றவத்தை கௌதம் போயிட்டு ரேவதி அம்மா அப்படின்றத எல்லாருக்கும் சொன்னான்னா, இல்லை இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சேன்னா அந்த எஸ்எஸ்கே கண்டிப்பாக இவ்வளோ நாளாக என் எதிரியாக இருந்தவன் தான் அந்த கௌதம் தான் என்னுடைய பையனா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொல்லாத இருக்க மாட்டான், என் மகனை இந்த உலகத்தில் வாழ வை, அவனை சாகடிக்காத அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம இலக்கிய பார்த்தீங்கன்னா என்ன இந்த உண்மையெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த உண்மையை யார் உங்ககிட்ட சொன்னாங்களோ அவங்களே தான் என்கிட்ட கௌதம் நான் பார்த்தே ஆகணும், ஏன் எஸ்எஸ்கே மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அப்போ தான் அவள் என்கிட்ட சொன்னா, எஸ்எஸ்கேவுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் கேட்டதுக்கு எஸ்எஸ்கே தான் கௌதமோட அப்பான்றத எனக்கு ஓப்பனாக சொல்லிட்டா. அதை கேட்டது என் மூச்சே ஒரு நிமிஷம் நின்றுச்சு தெரியுமா. கௌதமோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, இதில் கார்த்தியோட லைஃப்லேயும் நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நீ ஒரு முடிவு கொண்டு வரையோ இல்லையோ பிரச்சனை பண்ணாத இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நம்முடைய இலக்கிய ஃபைனலாக வார்னிங் ஜானி வார்னிங் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவால் ஏதாவது கௌதமுக்கு பிரச்சனை வந்துருமா அப்படின்ற ஒரு பயம் ஒரு பக்கம் நம்முடைய கார்த்தியை நினச்சி ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. கார்த்தியும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்மளை நடித்து ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு வரப்போகிற எபிசோடில் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம கார்த்தி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. அந்த இலக்கிய நீ அஞ்சலியை ஏற்றுக்க சொல்கிறதுக்கு முன்னாடி நீ அஞ்சலியை ஏற்றுக்கன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு மட்டும் என்னால் ஒரு நாள் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.